இப்பயே பார்த்தீங்கன்னா இந்த மரணங்கள் வந்து யாரையுமே பயமுறுத்தலை. நான் விசாரித்த வரைக்கும் அவங்க பட்டியல் சமூகத்திலேருந்து வராங்க. அவங்க பன்றி மேய்க்கிற இந்த தொழிலை செய்யணும்னா அவங்க வந்து சாராயம் குடிக்கணும் அப்படின்ற கண்டிப்பாக இது ஒரு இழிவுங்க. இந்த இழிவை வந்து திருப்பி திருப்பி நீங்கள் விளிம்பு நிலை அரசு பள்ளி மாணவர்கள் போது விளிம்பு நிலை சமூக மக்களை, உழைக்கும் மக்களை, ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை வந்து நீங்கள் இந்த வியாபார வெறிக்காக நீங்கள் பலி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களா? அது மாதிரி என் புருஷன் இருந்த வரைக்கும், என் புருஷன் செத்ததுக்கப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அது நான் நல்லா இருந்தேன். ஏன்னா என் புருஷன் டெய்லி குடிச்சிட்டு வந்து அடிப்பான்னு சொல்லுவாங்கல்ல. இதுதாங்க ஒவ்வொரு வீட்டோட யதார்த்தமும். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் மரக்காணம்ல ஒரு லெசன் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ கல்வராயன் மலையிலையும் இல்லை வட தமிழகத்தின் பிற பகுதிகள்லையோ நிறைய கள்ளசாராயம் இருக்குன்னா அங்கே மக்களோட சமூக பொருளாதார நிலை என்ன? பேசி ஒர்க் அவுட் பண்ணமே தவிர இந்த ட்ராமாலாம் ஒரு காலமும் சமூகத்துக்கு ஒரு நன்மை செய்யவே செய்யாது. இப்போ நீங்கள் வந்து திமுக ஆட்சியிலேருந்து சிஎம் ரிசைன் பண்ணிட்டா இந்த பிரச்சனை போயிடுமா? இப்போ பிஜேபி இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கல்ல, ஏன் நீங்கள் ஆள்கிற மாநிலங்கள்லேயே நீங்கள் வந்து ஏன் இதை கட்டுப்படுத்துறதுக்கு பார்க்கல? சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் எழுத்தாளர் தோழர் ஜெயராணி அவர்கள். வணக்கம். கள்ளக்குறிச்சியில் நடந்து கொண்டிருக்கிற இந்த விஷச்சாராயம்னு சொல்றாங்க, கள்ளச்சாராயம்னு சொல்றாங்க, இந்த மரணங்கள், இதற்கு முன்பாகவே மரக்காணம் விழுப்புரம்ல நம்ம அந்த மரணங்களை பார்த்தோம் கடந்த ஆண்டு. முதல்ல கள்ளச்சாராயம் குடிப்பவர்கள் மீதான அந்த ஒரு பார்வைன்னு சமூகத்தில் ஒன்று இருக்கு. இதை தடுப்பதற்கு அரசு பல நடவடிக்கைகள் போன முறை எடுத்தாங்க. மீண்டும் இது நடந்திருக்குது. இது அரசின் பொறுப்பு மட்டும் இல்லை, இது ஒரு சமூக பொறுப்பு அப்படின்ற ஒரு வாதம் வைக்கப்படுது. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக டாஸ்மாகில் ஒரு எலைட் டாஸ்மாக்லேயோ இல்லை ஒரு நார்மலான ஒரு 140 ரூபா குவார்ட்டர் விற்குதுன்னா அந்த சரக்கை வாங்க அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க தான் வந்து கள்ளசாராயத்துக்கு போகிறாங்க. காசு நிறைய வச்சுருக்கவங்க கண்டிப்பாக கள்ளசாராயத்துக்கான தேவை அவங்களுக்கு இல்லை. ஸோ இந்த கள்ளசாராயங்கிறது ரொம்ப மலிவு விலையில் 40 ரூபா கிடைக்குது அப்படின்னா பெரும்பாலும் உழைக்கும் மக்கள் தான் வந்து அதை தேடி போகிறாங்க. ஸோ அதனால் வந்து முதல்ல இந்த மக்கள் ஏன் இவ்வளோ குடிக்கிறாங்க, அவங்க வந்து திமிரா குடிக்கிறாங்க, அதனால் குடிச்சிட்டு செத்தாங்கன்னா அவங்களுக்கு ஏன் நம்ம கவலைப்படணும் அப்படிங்கிற மாதிரி சமூகத்தோட ஒரு போக்கு இருக்குது. ஆனால் இது வந்து மக்களை மட்டுமே நம்ம இதுக்கு பொறுப்பாக்க முடியாது. ஏன்னா இந்த முறையற்ற குடிப்பழக்கத்தை வந்து இது ஒரு தமிழ்நாடு ஒரு மாநிலமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த முறையற்ற குடிப்பழக்கம் வந்து இங்கே ஒரு ஒரு தொடர்ச்சியாக கன்சிஸ்டண்ட்டாக இதை வந்து வளர்த்து எடுக்கப்பட்டிருக்கு. எப்படி குடிக்கணும்னு இந்த மக்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த குடிக்கிறது சரியா தப்பான்னு ஒரு டிபேட் இருக்குல்ல. ஆமாம், குடிக்கிறது நீங்கள் வந்து கண்டிப்பாக குடிக்கிறது தப்பு தாங்க. என்ன கேட்டிங்கன்னா நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். அது வந்து ஆனால் தவிர்க்க முடியாமல் இங்கே அப்படி ஒரு சூழல் உருவாயிருக்கு. இங்கே வந்து உடல் உழைப்பு, இங்கே பார்த்தீங்கன்னா உடல் உழைப்புங்கிறது வந்து நீங்கள் மற்ற நாடுகளில் இருக்கிற மாதிரியான உடல் உழைப்பு கிடையாது. இங்கே நிறைய சுரண்டல் இருக்குது. மக்களோட வாழ்க்கை நிலையை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏழைகள் அப்படின்னு சொல்லி விளிம்பு நிலைன்னு நம்ம சொன்னால் கூட அந்த இடங்களில் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் தான் இருக்காங்க. இப்போ இந்தியாவோட கிராமப்புறங்கள்ங்கிறது ஊராகவும் சேரியாகவும் தான் இருக்குது. ஸோ இந்த சேரி பகுதியில் இருக்கிற மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சேரி பகுதிகள் மட்டுமே இதை நம்ம சொல்ல முடியாது, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களையும் கூட இந்த வரையறைக்குள்ள கொண்டு வரலாம். தலைவர் திரும்ப சொல்லும் போது கூட உழைக்கும் மக்களை டார்கெட் பண்ணி இந்த கள்ளச்சாராய வியாபாரம் நடக்குது. கண்டிப்பா. ஏன்னா அதுக்கு காரணம் வந்து பொருளாதார சூழல் தான். இப்போ நீங்க டாஸ்மாக்ல குடிச்சு பழக்கப்பட்டிருக்காங்க அவங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ மதுங்கிறது வந்து புதுசாக அறிமுகமாகலை. இங்கே ஏற்கனவே குடிச்சு பழக்கப்பட்டவங்களுக்கு அது ஒரு அடிக்ஷனாக மாறுது. குடி பழக்கங்கிறது நீ குடி நோய் ஆயிடுச்சு. ஸோ அது தேவைப்படுது, நிறைய தேவைப்படுது. ஏன்னா நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் வந்து நிறைய குடித்தாதான் அவங்களுக்கு அந்த எஃபெக்டே கிடைக்கும், அந்த போதையே கிடைக்கும். அப்படின்னும் போது அவங்க நிறைய தேவைப்படுது. அதை வந்து நீங்கள் ஒரு குவார்ட்டரில் கிடைக்காத போதைக்குன்னா நீங்கள் ஹாஃப்க்கு போக வேண்டியிருக்கு, அதுக்கு தாண்டி போக வேண்டியிருக்கு. அப்போ அதுக்கான விலையை வந்து அவங்க கொடுக்கணும் அப்படின்னா அவங்களோட கூலியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது, அவங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு அது முடியறதில்லை. ஸோ அது வந்து நீங்கள் கள்ளச்சாராயத்தை நோக்கி போகிறாங்க.
அப்படி கூட்டம் கூட்டமா போய் ஒரு இடத்துல கள்ளச்சாராயம் கிடைக்குதுன்னா மக்கள் வந்து அது ஒரு கூட்டமா போய் அதை குடிக்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு அந்த நிலைமை இருக்கு அப்படின்றதான் அந்த நம்ம இல்ல அதை புரிஞ்சுக்கணும். மாற்றுவதற்கான சரியான தீர்வு வழின்னு இருக்கா? ஒரு ஒரு கள்ளச்சாராயத்தை ஒரு மது கொள்கை சம்பந்தமா பூரண மதுவிலக்கு வேணும் அப்படின்னு எல்லா அரசியல் கட்சியும் பேசுறாங்க. அதை வந்து படிப்படியா கொண்டு வரணும் அப்படின்னு தேர்தல் சமயங்கள்ல எல்லா அரசியல் கட்சியுமே, அது திமுக, அதிமுக, மற்ற கட்சிகளும் கூட அது பேசுறாங்க. இப்பவும் விசிக வந்து மது கொள்கை தொடர்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்னைக்கு நடத்துறாங்க. இப்ப எல்லா அரசியல் கட்சிகளும் பேசுறாங்க. ஆனா அதுக்கான முழு தீர்வு அப்படின்றது இருக்கா? இருக்குங்க கண்டிப்பா. ஆனா பூரண மது விலக்குங்கிறது நீங்க சொல்ற மாதிரி இப்ப இன்னைக்கு பிஜேபி, ஏடிஎம்கே அன்னைக்கு அவங்கெல்லாம் ஆப்போசிஷன்ல இருக்கனால அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி இன்னைக்கே வந்து அந்த பூரண மது விலக்கு கொண்டு வர முடியாது. கொண்டு வந்தா இங்க வந்து பலவித குற்றச்செயல்கள்ல மக்கள் இறங்க வேண்டியிருக்கும். பல போராட்டங்கள் வெடிக்கும். அது வந்து விஷனரியா நீங்க வச்சுக்கணும். எதிர்கால திட்டமா ஒரு தொலைநோக்கு பார்வையோட அந்த மது விலக்கை வந்து வச்சுக்கிட்டு நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வந்து சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நிறைய அந்த மது அ ஒழிப்பு இல்ல எதிர்ப்பு போராளிகள் வந்து ரொம்ப காலமா அத வலியுறுத்திக்கிட்டு வராங்க. ஸோ பூரண மது விலக்குங்கிறது ஒரு சமூகத்துக்கு தேவைப்படாது. எப்ப தேவைப்படாது அப்டின்னா, அந்த மக்களுக்கு எப்படி குடிக்கணுங்கிற ஒரு தெரியும். தன்னோட வாழ்க்கை முறையில ஒரு சோஷியல் ட்ரிங்கிங்கிற ஒரு கல்ச்சர், ஒரு ஒரு அந்த ஒரு அளவா எடுத்துக்கிறது, தன்னையும், குடும்பத்தையும், சமூகத்தையும் பாதிக்காத மாதிரியான ஒரு ஒரு சின்ன மகிழ்ச்சிக்காக எடுத்துக்கிறதுங்கிற ஒரு 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 பக்குவப்பட்ட நிலைக்கு அந்த சமூகத்துல இருக்க மனிதர்கள், இந்த சமூகம் பண்பட்டு முன்னேறும்போது தான் அது சாத்தியப்படும். பட் இன்னைக்கு பூரண மதுவிலக்கு வந்து சாத்தியமான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. ஆனா அது ஒரு இலக்கா வச்சுக்கிட்டு மது கொள்கையை வந்து இப்ப இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூரண அதாவது மது கொள்கைங்கிறது இன்னைக்கு டாஸ்மாக் வருமானத்தை அதிகப்படுத்துறதா மட்டும்தான் இப்ப அமல்ல இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இன்னும் 2 விஷயங்கள் 2 பாயிண்ட் வச்சிருக்காங்க. 21 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு மது குடுக்கக்கூடாதுங்கிறது. பட் அத நம்மளே பார்க்குறோம். நெறைய ஸ்கூல் பிள்ளைங்க கூட டாஸ்மாக் கடைகள்ல யூனிஃபார்மோட போய் மது வாங்குற நெறைய ஆய்வுகளும் சொல்லுது. இன்னைக்கு மதுவுக்கு அறிமுகமாகுற வயது வந்து 13, 12, 13 ஆயிருச்சு. ஸோ இதெல்லாம் நெறைய ஆய்வுகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பண்ற ஆய்வுகள்லயே வந்து நெறைய நிரூபணம் ஆயிருக்க ஒரு விஷயம் தான். ஸோ மது கொள்கைங்கிறத வந்து இந்த அ 2 பாயிண்ட் மட்டும் கிடையாது. கள்ளச்சாராய ஒழிப்புங்கிறது தனியாவும், டாஸ்மாக் வருமானம்ங்கிறது தனியாவும் வந்து வச்சிருக்காங்க. இப்ப மது சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே இணைச்சு ஒரு கொள்கையா வந்து அரசு வரையறுக்கணும். ஒருங்கிணைக்கப்பட்ட மது கொள்கைன்னு ஒண்ணு கொண்டு வரணும்னு சொல்லி பாடம் நாராயணன் மாதிரியான ஆட்கள் வந்து அவர் ஒரு வரைவு வந்து 2014, 15 காலகட்டத்தில வந்து அவரு தயாரிச்சிருந்தார். அந்த சட்ட வரைவை வந்து அதுல அந்த மாதிரி அந்த மது கொள்கையில என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கணும் அந்த கொள்கையில அப்படிங்கிற மாதிரிலாம் அதுல இப்போ ரொம்ப டீட்டெயிலா அத பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல வந்து இந்த இப்ப ஆண்டுதோறும் வந்து ஒரு 20% அ அ வருவாயை அதிகமா நிர்ணயிச்சு இலக்கு வச்சு, அடுத்து இன்னும் நெறைய மது விற்று நெறைய வருமானம் அதுல ஈட்டுற மாதிரியான ஒரு சூழல் தான் வந்து இன்னைக்கு இருக்கு. பட் அப்படி இல்லாம ஆண்டுதோறும் 20% வருவாயை குறைச்சு நிர்ணயிச்சு, அப்ப அந்த இன்கம் அதுல ஒரு இழப்பு வரும் இல்லையா? அந்த இன்கம்ம ஈடுகட்டுற மாதிரியான நீங்க வேற தொழில்கள்ல வந்து அதுல கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி 20% கடைகளை மூடணும். இப்ப இன்னைக்கு வந்து 500 கடைகளை நாங்க மூடியிருக்கோம். எங்க ஆட்சி காலத்துல மூடுனோம். இப்ப இன்னைக்கு திமுக ஒரு 500 கடைகள் மூடியிருக்கு. அப்படி இல்ல. அது வந்து டோக்கனிசம் தான். இப்ப நாங்க மூடியிருக்கோம், நீங்களும் ஒரு 500 கடை மூடியிருக்கீங்கங்கிற மாதிரியான கணக்குல அது போகுது. அப்படி இல்ல. நீங்க படிப்படியா சிஸ்டமேட்டிக்கா இதுக்கு வந்து ஒரு 10 ஆண்டு கால, 20 ஆண்டு கால இலக்குன்னு நீங்க வச்சு ஒரு 20% வந்து கடைகளையும் குறைச்சிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி கள்ளச்சாராய ஒழிப்பு அப்படின்னும்போது, இப்ப நீங்க எவ்வளவு அதுவும் மது கொள்கைக்குள்ள வரணும். அந்த கள்ளச்சாராய ஒழிப்புல நீங்க எவ்வளோ பேருக்கு வந்து தண்டனைகள் வழங்கப்படுது? நாம பார்க்குறோம். இப்ப இன்னைக்கே இவ்வளோ பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்கல்ல. இப்ப அந்த மரக்காணம் இன்சிடென்ட்ல வந்து இதே மாதிரி தான் வந்து துரிதமா செயல்பட்டாங்க. பட் இன்னைக்கு ஒரு 5 நாள் இன்னைக்கு இவ்ளோ பேர் 50, 55 பேர் இன்னைக்கு கணக்குப்படி அப்படின்னா, அதனால தான் அது இந்த 5 நாளாவது பேசப்படுது. பட் இந்த 1 வாரத்துக்கு அப்புறம் இது ஒரு செய்தியாவே யாருக்குமே இருக்காது. ஒரு பிரச்சனையாவே இருக்காது. இப்பயே பார்த்தீங்கன்னா, இந்த மரணங்கள் வந்து யாரையுமே பயமுறுத்தல. அஃப்கோர்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டீஸ் வந்து அங்க இங்கேயும் அடிச்சுக்கிறாங்களே தவிர, பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த அவங்க என்னன்னா குடிச்சதே தப்பு.
அதுவும் கள்ளச்சாராயம் குடிச்சது தப்பு. குடிச்சவங்களுக்கு 10 லட்சம் ரூபாயா? அப்படின்ற ஒரு ஒரு கேள்விய எழுப்புறாங்க. அது நியாயம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல தெரியல. அதாவது இப்ப கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிருக்க வேண்டியது அரசோட பொறுப்புங்க. அத வந்து முடக்கி இருக்கணும். அத வந்து இல்லாம பண்ணியிருக்கணும். ஆனா அப்படி இல்லாம இது வந்து அ இப்ப இன்னும் வர செய்திகள பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப எல்லா இடங்கள்லயும் கிடைக்கிற மாதிரியான ஒரு இதுதான் இருக்கு. அப்ப அதை யார் பொறுப்பேற்பா? அதுக்கு அரசு தான் கண்டிப்பா பொறுப்பேத்துக்கணும். அரசு விளிம்பு பொறுப்பேத்துக்கிறாங்க. நிலையில இருக்கிற மக்கள் நிராதரவா இருக்காங்க. அந்த குடும்பம் வந்து நிராதரவா இருக்கு. ஆனா, நான் என்ன சொல்லுவேன் அப்டின்னா, நீங்க மரக்காணம்ல ஒரு லெசன் நமக்கு கிடைச்சிருக்கு. மரக்காணம்ல 22 பேர் கிட்ட இறந்திருக்காங்க. அப்பயும் நீங்க 10 லட்சம் காம்பன்சேஷன் குடுத்துருக்கீங்க. அந்த 22 குடும்பத்துக்கும். அப்போ அது தீர்வு கிடையாது. நீங்க இப்படி வந்து 100 பேர் செத்தாங்கன்னா, 100 பேருக்கும் 10 லட்சம் குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா மக்கள் கேள்வி கேட்பாங்க. பட் அது சொல்யூஷன் இல்ல. அப்ப நீங்க மரக்காணத்துல 22 பேர் செத்தப்பவுமே நீங்க வந்து இது இந்த இப்ப அகைன் இந்த டெத்ஸ் நடக்காத மாதிரியான ஒரு துரிதமான நடவடிக்கைகளை வந்து எடுத்திருக்கணும். அப்படி இல்ல நீங்க இதையே கள்ளக்குறிச்சியவே விட்டுருங்க. பட் எது ரொம்ப த்ரெட்டனிங்கா ரொம்ப அலார்மிங்கா இருக்குன்னா, நெறைய பேர் இன்னும் காய்ச்சிட்டு இருக்கிற விஷுவல்ஸ் வந்து வருது. நெறைய பேர் கள்ளச்சாராயம் குடிக்கிற வீடியோஸ் வந்து வருது. அப்ப இது வந்து கட்டுப்படுத்த நிலைமையில இருக்கா? அப்படிங்கிறதே இப்போ ஒரு கேள்விக்குறியா இருக்குங்க. இப்ப அந்த கேள்வி அரசை நோக்கி கேட்கிறீங்களா? ஆமா, ஆ. ஆமா, ஆமா. ஏன்னா நீங்க என்ன கணிச்சிருக்கீங்கன்னே எனக்கு தெரியல. அரசாங்கம் வந்து இப்ப கள்ளச்சாராயம் எங்கேயோ யாரோ காய்ச்சுறாங்கங்கிற மாதிரி தெரியல. இது வந்து எல்லா இடங்கள்லயும் வந்து ரொம்ப பரவலா கிடைக்கிற மாதிரியான ஒரு ஒரு அந்த மாரி ஒரு போக்குல தான் இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ வர்ற செய்திகள பார்க்கும்போது புரியுது. ஸோ இத எப்படி வந்து முறைப்படுத்த போறாங்க அப்படிங்கிறத வந்து அரசு நீங்க வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்களா? இல்ல தெரிஞ்சு இத வந்து அனுமதிச்சிருக்காங்களா? அம் நீங்க வந்து சிஎம்க்கு தெரியாது, மினிஸ்டருக்கு தெரியாது அப்டின்னா, கண்டிப்பா காவல்துறைக்கு தெரியும், அரசு நிர்வாகிகளுக்கு தெரியும், கலெக்டருக்கு தெரிஞ்சிருக்கணும், எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்ப அவங்க ஏன் அத கட்டுப்படுத்தல? அப்டிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ இவ்வளவு வந்து கள்ளச்சாராயம்ங்கிறது ஒரு குற்றம். அது வந்து அமலாக்கப் பிரிவு சட்டப்படி குற்றமா இருக்கிற ஒரு தடை செய்யப்பட்ட ப்ரோஹிபிஷன் ஆக்ட்ல வர ஒரு விஷயத்தை இவ்வளவு பரவலா நீங்க கிடைக்க விட்டதுக்கு யார் பொறுப்பேற்கணும்? அரசு தான் பொறுப்பேற்கணும். ஸோ அதுக்கு தான் அந்த நஷ்டஈட வந்து கவர்மெண்ட் பொறுப்பேற்று குடுக்குறாங்க அப்படிங்கிறது. ஆனா, இது இல்ல தீர்வு. 10 லட்சம் குடுக்கறது ஒரு ஒரு துப்புரவு பணியாளர் வந்து மழைக்குழியில இறந்து போயிட்டா, நீங்க 10 லட்சம் குடுக்குறீங்க. அதுக்கும் இதுவும் ஒண்ணும் கிடையாது. இது என்னன்னா, நீங்க செய்ய தவறுன ஒரு விஷயத்துக்காக நீங்க நஷ்ட ஈடு குடுக்குறீங்க, இழப்பீடு குடுக்குறீங்க அப்படின்னா, இது ஒரு லெசன் இன்னொரு தடவை இது நடக்காம தான் நீங்க பார்க்கணுமே தவிர, ஒவ்வொரு தடவையும் இப்படி சாக விட்டு 10 லட்சம் குடுத்தா கண்டிப்பா எல்லாரும் கேள்வி கேட்க தான் செய்வாங்க அப்படின்றது. பொதுவா உழைக்கும் மக்கள் தான் விளிம்பு நிலை மக்கள் தான் வந்து அந்த கள்ளச்சாராயத்தை நோக்கி போறாங்க. அவங்க கிட்ட தான் அதிகமா அது புழங்குது அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுடைய வாழ்நிலை என்னவா இருக்கு? இப்ப கருணாபுரத்துல அவங்களுடைய மக்கள் அந்த மக்கள் என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க? இல்லங்க. நான் விசாரிச்ச வரைக்கும் அவங்க பட்டியல் சமூகத்துல இருந்து வராங்க. அவங்க பன்றி மேய்க்கிற பிரிவுல வராங்க அப்படின்றது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டது. அதே மாரி மரக்காணம்ல கொல்லப்பட்டவர்களும் வந்து மீனவ சமூகத்தை மீனவ சமூகம். சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி, அதுல ஒரு சில பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களும் வராங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுல மீனவ சமூகத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்க மீனவ கூலிகளா இருப்பாங்க அப்படிங்கிறது தான். இப்போ இந்த பன்றி மேய்க்கிற சமூகம்ங்கிறது பட்டியல் சமூகத்துல ரொம்ப விளிம்பு நிலையில அதுலயே வந்து விளிம்பு நிலையில இருக்கிற சமூகமா தான் நம்ம வகைப்படுத்தணும். ஸோ இவங்களுக்கு வந்து இப்ப இது பன்றி மேய்க்கிறதுங்கிறது ஒரு குலத்தொழில். அந்த குலத்தொழிலை வந்து கண்டிப்பா அவங்க பார்த்துட்டு இருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனா தான் அவங்க படிக்க வந்திருப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ அவங்கள வந்து நீங்க எந்த வகையிலயுமே வந்து குற்றம் சொல்லவே முடியாது. நீங்க அந்த மாதிரி ஒரு 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 இழிவான ஒரு குலத்தொழிலை இன்னைக்கும் செய்யக்கூடியவங்க வந்து அவங்கள நோக்கி கேள்வி கேட்கறதுக்கு இந்த சமூகத்துக்கோ, அரசுக்கோ யாருக்குமே வந்து ஒரு தகுதி கிடையாது. ஏன்னா அந்த மக்களை முன்னேற்றுவதற்கு இப்போ நீங்க குலத்தொழில்லாம் இங்க ஒழிஞ்சிருச்சுன்னு சொன்னோம். பட் வந்து பட்டியல் சமூக மக்கள் பார்க்குற குலத்தொழில் வந்து ஒழியல கண்டிப்பா. இங்க அன்னைக்கு யாரு பறையடிக்கிறாங்க, இன்னைக்கு யாரு சவம் எடுக்குறாங்க, இன்னைக்கு யாரு மலைக்குழியில இறங்குறாங்க, இதெல்லாம் இங்க ஒழிஞ்சிருச்சா என்ன? கிராமப்புறங்கள்ல இதெல்லாம் நடக்க தான் அப்ப செய்யுது. இந்த தொழில செய்யணும்னா அவங்க வந்து சாராயம் குடிக்கணும் அப்படின்ற இதுக்கு கண்டிப்பா தள்ளப்படுறாங்களா? இது ஒரு இழிவுங்க. இந்த இழிவை வந்து நீங்க எந்த மனிதனும் இழிவை தாங்கக்கூடிய ஒரு இது கிடையாது. மனிதர்கள் வந்து இழிவுல தன்னை ஒரு சமூகம் வச்சிருக்குன்னா, அவங்க அத மறக்க தான் பார்ப்பாங்க. அவங்க வந்து கண்டிப்பா வந்து நீங்க நம்ம யோசிக்கிற மாதிரி
ஒரு படித்து ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு சமூக ரீதியாக முன்னேறினவங்க யோசிக்கிற மாதிரி அந்த மக்கள் யோசிக்கணும்னு நினச்சா அதுவே ஒரு பெரிய ஒடுக்குமுறைன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களோட வாழ் சூழலில் அவங்க வந்து அன்றாடம் அந்த சேரிகளில் அனுபவிக்கிற சாதி ரீதியான ஒடுக்குமுறைகளாக இருக்கலாம், பொருளாதார ரீதியான ஒடுக்குமுறைகளாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து அவங்க மறக்கணும்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அதை நம்ம நியாயப்படுத்த முடியாது. அதுக்கு வலுவான காரணங்கள் இருக்குன்னு சொல்கிறேன். சமூக காரணங்கள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு கம்பேஷனேட்டாக இந்த விஷயத்தை அணுகணும். இந்த மக்கள் வந்து கள்ளசாராயத்தை நோக்கி இப்படி கண்மூடித்தனமாக போகிறாங்கன்னா இப்போ அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கவர்மெண்ட் ஸ்டடி பண்ணணும். நான் வந்து நீங்கள் வந்து கல்வராயன் மலையில் வந்து தொடர்ச்சியாக கள்ளச்சாராய பிரச்சனை நடக்குது, இல்லை வட தமிழகத்தில் வந்து கள்ளச்சாராயம் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு சாமானியருக்கு கூட தெரிகிற விஷயமா இருக்குது, மக்களுக்கே தெரியுது. அப்போது நீங்கள் கவர்மெண்ட் என்ன பண்ணும், ஏன் ஒரு பகுதியில் ஒழிக்க முடியாத அளவுக்கு கள்ளச்சாராயம் கிடைக்குது அப்படிங்கிறத ஒரு சமூக ஆய்வு பண்ணி, இப்போ கல்வராயன் மலையிலையும் இல்லை வட தமிழகத்தின் பிற பகுதிகளிலையோ நிறைய கள்ளச்சாராயம் இருக்குன்னா அங்கே மக்களோட சமூக பொருளாதார நிலை என்ன, அவங்களோட எஜுகேஷன் ரேட் என்ன, லிட்ரஸி ரேட் என்ன, அவங்க கல்வி ரீதியாக எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க, அதை வந்து ஒரு சமூக ஆய்வு பண்ணணும். அப்போ அங்கே வேலை வாய்ப்பு இல்லை, இப்போ கல்வராயன் மலையில் வேலை வாய்ப்பு இல்லைங்கிறது வந்து நியூஸ் சேனல்ஸே போடுறாங்க. அப்போ கல்வராயன் மலையில் இருக்க மக்களுக்கு அவங்களோட அந்த சொற்ப வருமானம் வரக்கூடிய விவசாய தொழிலை தாண்டி வேற ஒரு தொழில்கள் உருவாக்குறதுக்கு அரசு வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்திருக்கணும். அதே மாதிரி தான் வந்து வட தமிழகத்தின் பிற பகுதிகளிலையும் ஏன் மக்கள் வந்து இப்போ அந்த குலத்தொழில்கள்லாம் உயிர்ப்போட இருக்குங்கிறது இதில் புரியுது. ஸோ அவங்கள வந்து வேற தொழில்கள்லாம் அவங்களுக்கு இன்னும் வருமானம் வரக்கூடிய, அவங்க சமூக நிலையை உயர்த்தக்கூடிய வந்து ஒரு தொழில் வளர்ச்சியை வந்து அந்த பகுதிகளில் வந்து அரசு திட்டமிடணும். இது இந்த மாதிரியான சமூக ஆய்வு எதுவுமே பண்ணாமல் நீங்கள் வெறுமனே மக்கள் கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்க அப்படின்னு மட்டுமே இது பேசிட்டு போனால் ஒரு தீர்வை நோக்கி நம்ம நகர்ந்து போக முடியாது அப்படின்றது. கள்ளக்குறிச்சியில் அரசியல் கட்சி தலைவர்கள் போனாங்க, சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசுகிறாரு. இதெல்லாம் கடந்து நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து பொதுமக்களை இது எந்த அளவுக்கும் பயம்புறுத்தலை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அது ஏன் அந்த பயம் இல்லை? ஒருவேளை ஒரு பெரும்பான்மை சமூகம் வந்து அந்த கள்ளச்சாராயம் அது வந்து அறியாமல் இருக்கிறாங்களா? இல்லைங்க, அதுதான் அந்த முறையற்ற குடிப்பழக்கம் நான் சொன்னேன்ல. இன்னைக்கு வந்து மது வந்து ரொம்ப வாழ்க்கையோட ஒரு அங்கமாக ஆற அளவுக்கு நம்ம விட்டுட்டோம். அப்புறம் அதை இப்போ எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க. ஆக்சுவலி பூரண மது விலக்குன்னு நம்ம பேசணும், மது விலக்கு இல்லை இதை கட்டுப்படுத்தணும்னு பேசுகிறவங்கள வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணுற நிலைமைக்கு தான் இந்த சமூகம் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து குடி ஒழிக்கவே முடியாது, அதை கட்டுப்படுத்தவே முடியாதுங்கிற அளவுக்கு எவ்ரி அதர் பர்சன் வந்து இன்னைக்கு வந்து மதுவோட ஐக்கியம் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நீங்கள் வந்து இப்போ பொதுவாக எப்படின்னா, இப்போ ஒரு ரோடு ஆக்சிடென்ட், ஒருத்தர் ஹெல்மெட் போடாமல் போய் ஒருத்தர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஒரு பயம் வரும், நம்ம ஹெல்மெட் போட்டு போகணும் அப்படிங்கிறது. அதுதான் அதுக்கு கிடைக்கிற நமக்கு ஒரு பாடம். அது ஒரு இயல்பான ஹியூமன் இது ஒரு அலர்ட்னஸ் அந்த இது வரும் இல்லையா? அந்த மாதிரி இதில் வரவே இல்லை. ஒரு 50 பேர் கள்ளசாராயம் குடிச்சு செத்துருக்காங்க அப்படின்னா ஏன் வந்து மக்கள் அன்னைக்கே குடிக்கிறாங்க, அடுத்தடுத்த நாட்கள் குடிக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு மறக்கிறதுக்காவது ஒரு வாரமாவது டைம் எடுக்கும்ல. அப்போ அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஒரு குடி திருப்பி அந்த தேடல் வரும், அவங்க போவாங்க. பட் அப்படி இல்லாமல் அவங்க அப்பயே குடிக்கிறாங்கன்னா அந்த சாவு பயமே கூட அவங்களுக்கு போயிருச்சோ அப்படின்னு தான். குடிச்சா சாக தான் செய்வான், என்னைக்கு இருந்தாலும் சாவு வரும் அப்படிங்கிற ஒரு மழுங்கடிக்கப்பட்ட நிலைமைக்கு இந்த சமூகம் போயிருச்சோ அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியை தான் இது ஏற்படுத்துது. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கா? இப்போ நம்ம அண்டை மாநிலங்கள் எதுலேயும் மதுவிலக்கு மாநிலங்கள் இல்லை. ஆமாம். இப்போ நம்ம பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இப்படி நம்ம மகாராஷ்டிரான்னு சொல்லலாம். இப்போ அங்கேயும் கூட மதுக்கடைகள் இருக்கு. இப்போ அங்கேயும் இதே சிக்கல்கள் இருக்கா? இப்போ கேரளாவை பொறுத்த வரைக்கும் அங்கே கல் கிடைக்குதுங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ பாண்டிச்சேரியில் வந்து அந்த மலிவு விலை மதுவும் வந்து கிடைக்குது, கல்லும் கிடைக்குது. ஸோ மக்கள் வந்து அதெல்லாம் குடிக்கணும். அதனால பாதிப்பு இல்லைன்னா சொல்ல முடியாது. இப்போ நான் சொல்ல விரும்புகிற இன்னொரு விஷயம், இதில் நல்ல சாராயம் கெட்ட சாராயம்னு எதுவும் கிடையாது. இப்போ உலக சுகாதார நிறுவனம் வந்து சொல்கிறதுபடி நீங்கள் இந்த மெத்தனாலை குடித்து சாகிறவங்களை விட இந்த எத்தனால்னு சொல்லப்படுற விதின் கோட்ஸ் நல்ல சாராயம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம்ல, அந்த எத்தனாலுக்கு ஒரு பிஞ்ச் ட்ரிங்கிங் சொல்கிறாங்களா, ஒரு மொடா குடி குடித்து சாகிறவங்க தான் வந்து உலக அளவுலேயே அதிகம்.
ஸ்லோ டெத் அது. ஸ்லோ டெத்னா வந்து நீங்க 70 வயசுலாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்குற இளவயது மரணங்கள் நிறைய இதுக்கு வந்து குடி குடிக்கிறாங்க. ஆனா எத்தனால் வந்து நீங்க இந்த மாதிரி கனப்பொழுதுல குடிச்சிட்டு செத்தாதான் உங்களுக்கு அது கொத்தா ஒரு ஒரு 50 பேர் நீங்க வந்து டாஸ்மாக்ல வாங்கி குடிச்சு 50 பேர் ஒரேடியா செத்தாங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பிரச்சனையா தெரியும். அதனால தான் இன்னைக்கு ஒரு 4-5 நாள் இது வந்து ஒரு பேசு பொருளா ஆயிருக்கு. ஸோ இது வந்து நல்ல சாராயம் கெட்ட சாராயம்னு ஒண்ணுமே கிடையாது. அது வந்து இது வந்து டாஸ்மாக்குங்கிறது வந்து ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு அரசு வியாபாரம் பண்ற ஒரு சரக்கு. அது இல்லாம மக்களே அதை காய்ச்சி குடிக்கிறாங்க அப்படின்னா கண்டென்ட் ஒண்ணுதான். இதுல தெரியாம வந்து மெத்தனால் எத்தனாலுக்கு மெத்தனால் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. மெத்தனால் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு வந்து அந்த ஸ்மெல் கிடையாது, ஓடர் கிடையாது. ஸோ அதனால வந்து இப்போ இந்த மது கொள்கையை வரைவு ஒன்று பண்ணாங்கன்னு சொன்னேன்ல, அதுலேயே அவங்க வந்து இந்த மெத்தனாலுக்கு நீங்க வந்து இப்போ இந்த கெரசினுக்கெல்லாம் ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்கல்ல, ஏன்னா அதுக்கு வந்து கலர் கிடையாது அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி நீங்க மெத்தனாலுக்கும் ஒரு ப்ளூ கலர் மாதிரி ஒன்று கொடுத்து அதுக்கு மேலே அந்த அதை நீங்கள் கேரி பண்ணி எடுத்துகிட்டு வர அந்த பாக்ஸ் மேலே வந்து எச்சரிக்கை இதெல்லாம் கொடுக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அது ஆபத்தானது. இப்போ என்ன நிறைய மூட நம்பிக்கை, நிறைய தவறான புரிதல் இருக்குது. இப்போ மெத்தனால் வந்து காலாவதியான மெத்தனாலை குடிச்சு தான் செத்தாங்க, அந்த மாதிரி ஏதோ அதுக்கு ஏதோ எக்ஸ்பைரி டேட் இருக்க மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் நான் வந்து அவர் பாடம் நாராயணன்ட்டு இது குறித்து முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், இப்பயும் பேசினேன் அவர்கிட்ட. இப்போ அவர் சொல்கிறது என்னென்னா, அவர் ஒரு சயின்ஸ் பேக்ரவுண்ட், அவர் வந்து மெத்தனால்ங்கிறதே வந்து ஆபத்து. அதில் காலாவதி ஆகிறது மெத்தனால் வந்து 100 வருஷம் ஆனாலும் ஒரே தன்மையில தான் இருக்கும். பட் அது வந்து ஒரு விஷச்சாராயம். ஆனால் என்னென்னா இப்போ நீங்கள் கடைகளில் வாங்கும்போது மெத்தனால் எத்தனால் டிஃப்ரென்ஸ் தெரியாது. இப்போ நீங்கள் வந்து மெத்தனால் சாராயம் குடிச்சு செத்த வாங்கி விற்கிறவங்களே குடிச்சு செத்துருக்காங்க. மெத்தனால்ன்றது அது வந்து ஒரு ரசாயனம். எத்தனால்ன்றது வந்து இயற்கை முறையில அந்த காய்கறிகள் பழங்கள்லாம் போட்டு அது ஒரு ரசாயனமா மாத்துறது. அதுதாங்க. இப்போ அது இதுக்கும் வந்து அவர் விளக்கம் சொன்னாரு. நீங்க வந்து இப்போ அந்த பழங்கள் சில வாழைப்பழம் இந்த மாதிரியான பழங்களை வச்சு தயார் பண்ணும்போது 65 டிகிரி கொதி நிலையில நீங்க அந்த காய்ச்சினீங்க அப்படின்னா அப்போ வந்து மெத்தனால் வரும். சேம் ப்ராடக்ட் தான், சேம் மூலப்பொருள் தான். 65 டிகிரி கொதிநிலையில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து மெத்தனால் வரும். நீங்கள் 78 டிகிரி கொதிநிலையில் அந்த இதை காய்ச்சினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எத்தனால் வரும். பட் இப்போ நீங்கள் ஒரு ஈர விறகை போட்டு காய்ச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொதிநிலையில் மெத்தனால் வரும். இயற்கையாக நம்ம பண்ணுறதுலையே அந்த ரெண்டுமே ரசாயனம் தான். பட் இதில் வந்து இது வந்து விஷம். ஆனால் இது வந்து நீங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து கலக்கணும்னே இல்லை, நீங்கள் இயற்கையாக தயாரிக்கும் போதே இது வரலாம். பட் இந்த தடவை அப்படி நடக்கலை. இந்த தடவை வாங்கிட்டு வந்து கலந்துருக்காங்க அப்படிங்கிறது கலக்கிறதுக்கு வந்து ஒரு இப்போ நிறைய இடங்கள்ல வந்து எத்தனால் மெத்தனால் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் வாங்கிட்டு வந்து கலந்து விற்கிறவங்களே குடிச்சு செத்துருக்காங்க. அப்படின்னா அதில் அவங்களோட நோக்கம் வந்து மெத்தனாலை கலக்கிறது கிடையாது, அந்த அறியாமை தான், தெரியாது மக்களுக்கு அப்படிங்கிறது. ஸோ இதில் நம்ம நிறைய மக்களுக்கு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்த வேண்டியிருக்கு. இந்த கள்ளச்சாராயம்ங்கிறது வந்து ஒரு குடிசை தொழில் மாதிரி எல்லா பக்கமும் நடக்குதுங்கிறது வந்து நிரூபணம் ஆயிருக்கு. இப்போ வெளிப்படையாகவே தெரியுது இப்போ. ஸோ இதை வந்து முறைப்படுத்துறதுக்கு வந்து அரசு நடவடிக்கை எடுக்கணும். இந்த 140 ருபீஸுங்கிறது மக்களால் அஃபோர்ட் பண்ண முடியாத நிலைமையில் இருக்குது. ஸோ கள்ளுக்கடைகளை வந்து திறக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆல்டர்னேட் திட்டங்களை முன்வைக்கிறவங்க வந்து கல்லு திறக்கணும், அதையும் முறைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 2016 காலகட்டங்களில் இந்த டாஸ்மாக் மூடணும், டாஸ்மாக் எதிரான போராட்டம், பெண்கள் போராடியது, நம்ம கோவனோட பாட்டு எல்லாம் ரொம்ப அதிகமாக பேசப்பட்டது. அதெல்லாம் ஏன் இப்போ இல்லை? இப்போ வந்து நம்ம அவங்களுக்கு வந்து நல்ல சாராயம் கொடுங்க அப்படின்னு சொல்கிற கட்டத்துக்கு வந்திருக்கோமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அது எப்படி பார்க்குறீங்க? அப்போ வந்து பெண்கள் ரொம்ப போராட்டம் பண்ணாங்க. அப்போ ஒரு பிரச்சனை நடந்தது 2014 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வந்து நெடுஞ்சாலையில் இருக்கிற இந்த கடைகளை வந்து டாஸ்மாக் கடைகளை மூடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி எங்கே கொண்டு வந்தாங்கன்னா குடியிருப்பு பகுதிகளில் நிறைய கடையை வந்து திறக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதை எதிர்த்து தான் வந்து பெண்கள் அந்த டைமில் வந்து நிறைய போராட்டம் பண்ணி அது ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு அப்போது. பட் அப்போ வந்து 500 கடைகளை நாங்கள் படிப்படியாக குறைப்போம்லாம் வந்து சொல்லி அது மாதிரி எடப்பாடி வந்ததுக்கப்புறம் 500 கடைகளை வந்து மூடவும் செஞ்சாங்க. பட் இப்போ வந்து ஏன் இப்படி எல்லாரும் அமைதியாக இருக்காங்க அப்படின்னா, ஆனால் பெண்கள் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. 30 வயதுக்குட்பட்ட பெண்கள் வந்து கணவனை இழந்த பெண்கள் அதிகமுள்ள மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு நான்
இதை பற்றி ஒர்க் பண்ண காலகட்டத்தில் இந்த டேட்டா சொல்லுது. கண்டிப்பாக இன்றைக்கி வந்து 2016 அந்த காலகட்டத்தில் நான் கண்டிப்பாக அதிகரிச்சிருக்கும். ஏன்னா வருவாய் அதிகரிச்சிருக்குல்ல. ஆப்வியஸாக வந்து அந்த டைமில் வந்து 18,000 கோடிக்கு விற்பனை ஆகிட்டு இருந்தது. இந்த நம்பர் நான் சொல்கிற கணக்கு. பட் இப்போ 50,000 கோடி விற்பனை ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நிறைய குடிச்சிருக்காங்க, நிறைய வருமானம் கிடைச்சிருக்கு, நிறைய பேர் நோயாளிகள் ஆயிருப்பாங்க, நிறைய இளவயது மரணங்கள் இருக்கும். அது மாதிரி இதில் வந்து விளிம்புநிலை மக்கள் நம்ம சொல்லும்போது பெண்களோட சுமை தான் வந்து ரொம்ப அதிகம். நிறைய பேர் கணவனை இழந்து பிள்ளைகளை தாமே வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்க. அது மாதிரி அந்த டைமில் பண்ண ஒரு டேட்டா ஒய்ஆர்ஜி கேர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பண்ண ஒரு ஆய்வில் வந்து 98% 9% பெண்கள் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் குடிச்சிட்டு வந்து கணவர்கள் வீட்டில் அடிக்கிறது, துன்புறுத்துறது, இந்த மாதிரியான ஒரு 2000 பெண்கள் கிட்ட பண்ண ஆய்வில் வந்து அது குடிக்கப்புறம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுற வன்முறைகள் இருக்குது, ரேப் இருக்குது, மெரைட்டல் ரேப் இருக்குது, கணவனால் பாலியல் தொல்லைக்கு ஆளாகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். இங்கே இடையில நம்ம ஒரு ரீல்ஸ் கூட ரொம்ப பிரபலமாக ஓடிட்டு இருந்தது. ஒரு அக்கா சொல்லுவாங்க, ஒரு அம்மா, அது மாதிரி என் புருஷன் இருந்த வரைக்கும், என் புருஷன் செத்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அது நான் நல்லா இருந்தேன், ஏன்னா என் புருஷன் டெய்லி குடிச்சிட்டு வந்து அடிப்பான்னு சொல்லுவாங்கல்ல. இதுதாங்க ஒவ்வொரு வீட்டோட யதார்த்தமும். அது நம்ம அன்னைக்கு எல்லாரும் அது ஒரு காமெடி ரீல்ஸாக அது போயிடுச்சு. பட் அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு கொடுமையான சமூக உண்மை இருக்குல்ல, அதை யாருமே வந்து ஆராயறதில்ல. இதை தான் வந்து அந்த 2000 பெண்களை வச்சு பண்ண ஆய்வும் வந்து சொல்லுது. பட் இந்த மாதிரியான குடிச்சு சாகிறதுங்கிறது ஒரு நேரடியான விளைவு. பட் சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால இந்த சமூகத்துக்கு ஏற்படுத்துகிற பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அதெல்லாம் யாருமே வந்து இதோட லிங்கே பண்ணுறதில்ல. இப்போ தமிழ்நாடு வந்து நம்பர் 1 இருந்தது சாலை விபத்து மரணங்கள் கொண்டு பண்ணுறதில்ல. அந்த டைமில் வந்து 15,000 பேர் ஒரு வருஷத்துக்கு செத்து போகிறாங்க. ஒரு நாளைக்கு 200 சாலை விபத்துகள் வந்து சாவுகள் நடக்குது அப்படின்னா அதில் 60-70% வந்து குடிச்சிட்டு சாவுறது தான். அதனால தான் வந்து பாரை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லி இவங்கெல்லாம் இந்த போராளிகள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஜப்பான், சவுத் கொரியா மாதிரியான நாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து பாரில் நீங்கள் வண்டி ஓட்டிட்டு வந்தீங்கன்னா சாவியை சரண்டர் பண்ணிடணும். அவங்க வந்து ஆமாம், அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது. அவங்க முறைப்படுத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா குடிச்சிட்டு போகிறவங்க வந்து இன்னொரு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஆனால் இங்கே வந்து ஒரு 10,000 பார் இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னா அங்கே வர்றவன் எல்லாமே டெல்லி ஹைகோர்ட் சொல்லுது, இந்த மாதிரி குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறவங்க வந்து ஒரு மனித வெடிகுண்டுக்கு இணையானவங்க. ஏன்னா நீ போய் வந்து இன்னொரு பல உயிர்களுக்கு நீ ஆபத்தா மாறுறன்னும் போது நீ ஒரு மனித வெடிகுண்டுக்கு இணையானதுன்னு சொல்லுது. ஆனா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 8,000 10,000 பார்ஸ்ல இருந்து யாரு வண்டி ஓட்டாம வண்டியை கொண்டாந்து நிறுத்திட்டு நீங்க வந்து இப்போ ரோட்ல போறவங்களெல்லாம் போலீஸ் வந்து ஊத சொல்லி கேட்குறாங்கல்ல, நீங்க பார் வாசல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்றானே அங்க இருந்தாலே நீங்க கண்ட்ரோல் பண்ணிட முடியும் தானே. அது எப்படி அரசே விக்குது, அரசே பிடிக்குதுன்னு கேக்குறாங்க. ஆமா ஆமா, அதுதான் சொல்றேன். நீங்க இந்த மாதிரி வந்து நீங்க அத இதுல நிறைய குளறுபடி இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். ஏன்னா சாலை விபத்து தடுக்கிறதும் வந்து ஹோம் மினிஸ்ட்ரியில தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதுவும் வந்து ஹோம் மினிஸ்ட்ரி கீழே தான் வருது. ஸோ மது விற்பனையும் ஸோ இது நிறைய முரண்கள் இருக்குது இதில். இது வந்து முதல்ல வந்து நீங்கள் இதை ஒழுங்குபடுத்தணும்னு நினைக்கணும். ஒழிக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து ஒழுங்குபடுத்தணும், கட்டுப்படுத்தணும் அப்படின்னு முதல்ல இப்போ நீங்கள் லாட்ரியை தடை பண்ணீங்கல்ல, லாட்ரியிலேருந்து கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரதான் செஞ்சுச்சு. பட் அது வந்து பல குடும்பங்களை சீரழிக்குது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா சீரழிக்குதுன்னு சொல்லி நீங்கள் தடை பண்ணுறீங்க, அந்த லாஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி ஒரு விஷனரியாக நீங்கள் உட்காருங்க, பேசுங்க. இது சம்மந்தமாக நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட உட்காந்து எப்படி இதை முறைப்படுத்துறது, எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத வந்து நம்ம பேசி ஒர்க் அவுட் பண்ணமே தவிர இந்த ட்ராமாலாம் ஒரு காலமும் சமூகத்துக்கு ஒரு நன்மை செய்யவே செய்யாது. இப்போ நீங்கள் வந்து திமுக ஆட்சியிலேருந்து சிஎம் ரிசைன் பண்ணிட்டா இந்த பிரச்சனை போயிடுமா, இல்லை வந்து இவங்க சொல்கிற மாதிரி அப்படி இது அணுகக்கூடிய பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறேன். ஏன்னா இதில் நிறைய மக்கள் வந்து இந்த சமூகம் வந்து பல வகையான தீமைகளுக்கு இந்த மதுவுனால ஆளாகியிருக்கு அப்படிங்கிறது. அதுக்கு காரணம் வந்து திராவிட கட்சிகள் தான் இவங்களை குடிக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? இல்லை, திராவிட கட்சிகள் தானே ஆட்சியில் இருக்கு. இப்போ நீங்கள் மற்ற கட்சிகள் ஆட்சியில் இருந்திருந்தா தான் நமக்கு தெரியும் அவங்களோட மது கொள்கை என்னன்னு சொல்லி. இப்போ திராவிட கட்சிகள் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பேற்கணும். ஏன்னா அவங்க தான் ஆட்சி செஞ்சுருக்காங்க மாறி மாறி.
ஸோ அதனால இதில் வந்து நீங்கள் திராவிட கட்சிகள்னு சொல்கிறது வந்து இடையில வேற ஏதாவது பாஜகவோ இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு கட்சியோ பாமகவோ நாம் தமிழர் கட்சியோ ஆட்சியில் இருந்திருந்தா உங்கள் கொள்கை நீங்கள் எப்படி நடந்திருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால அதை பற்றி நான் பேச்சுக்கே இடம் இல்லை. நீங்கள் வந்து இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் வந்து 2 கட்சியும் தான் ஆட்சியில் இருக்காங்கன்னும் போது நீங்கள் அவங்கள தான் ஆப்வியஸாக சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் எப்படி செயல்பட்டிருப்பீங்கிறது உங்களுக்கு, நீங்கள் ஆட்சியில் இப்போ நீங்கள் வந்து நான் இப்போ அதிமுக ஆட்சி காலத்துலேயும் கள்ளச்சாராயம் இருந்தது தான், கள்ளச்சாராய சாவுகள் இருந்தது தான். நீங்கள் இப்போ வட மாநிலங்களில் உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் இப்போ எனி பிஜேபி ஆள்ற ஸ்டேட்ஸ் எடுத்து பாருங்க, அங்கே கள்ளச்சாராயம் இல்லவே இல்லையா, அங்கே கள்ளச்சாராய சாவுகள் இல்லையா. 2021-22 வந்து உத்தரப்பிரதேசத்தில் கள்ளச்சாராயம் குடிச்சு நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. ஸோ நீங்கள் இதெல்லாமே நாம் வந்து எடுத்து சொல்லணும்னா, நீங்கள் வந்து இப்போ பிஜேபி இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கல்ல, ஏன் நீங்கள் ஆள்கிற மாநிலங்கள்ல நீங்கள் வந்து ஏன் இதை கட்டுப்படுத்துறதுக்கு பார்க்கல? தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த திராவிட ஆட்சிகளை குறை சொல்றதுக்காக மட்டுமே இதை பண்றீங்களா? உங்களுக்கு பவர் இருக்க இடத்துல நீங்க பண்ணல அப்படின்னும் போதுதான் நீங்க நாளைக்கு ஆட்சிக்கு வந்தீங்கன்னா யாருக்கு நீங்க என்ன மாதிரியான மது கொள்கையோட இருப்பீங்க அப்படிங்கிற கேள்வி வருது. ஸோ இதெல்லாம் டிராமா, இதெல்லாம் பொலிட்டிக்கல் டிராமா, இதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்கணும்னே அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா இந்த கட்சிகள் இப்ப திமுகவுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அரசு செயல்படணும் அப்படின்றது. ஆனா அஃப்கோர்ஸ் இந்த இதில் பிஸ்னஸ் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. நீங்கள் இந்த மது ஆலைகளை நடத்துகிறவர்கள் யார்கிட்ட இருந்து அரசு இந்த மதுவை கொள்முதல் செய்யுது, அது அதிமுகவாக இருந்தாலும் சரி. ஏன்னா அதிமுக நபர்களும் வந்து மது ஆலைகள் வச்சுருக்காங்க, திமுக ஆட்களும் மது ஆலைகள் வச்சுருக்காங்க. இப்போ திமுக ஆட்சி காலத்தில் அதிமுக ஆட்சி அந்த மது ஆலைகள்ல இருந்தும் மதுவை வந்து கொள்முதல் பண்ணுறாங்க, பல 1000 கோடிக்கு வந்து கொள்முதல் பண்றாங்க. அதே தான் இது பிஸ்னஸ் டீலிங் வந்து போறதே இல்லை. நான் சொல்றது டாஸ்மாக். அதே மாதிரி கள்ளச்சாராயம்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது எல்லாரோட அனுமதியோடையும் தான் இவ்வளவு கோலாகலமா நடக்குதே தவிர இதுல பழி சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் யார் மேலேயும் தனிப்பட்ட முறையில யாரையும் பழி சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த கள்ளச்சாராயம் ஒழிப்பு அப்படின்னு வரும்போது தொடர் இந்த முதல்ல இவங்களுக்கு வந்து தண்டனைகள் இப்போ நமக்கு ஓப்பனாக வந்து தெரியணும், தண்டனைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு பண்ணாதான், வெளிப்படையாக தெரிஞ்சால் மட்டும்தான் எந்த குற்றத்தையுமே வந்து தடுக்க முடியும். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண மக்கள், வேலை வாய்ப்பு இல்லாதவங்க, அவங்களோட நிறைய பேர் வந்து அது வந்து ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸாக நீண்ட காலமாக அதை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான மாற்று வேலை திட்டங்கள் இருக்கணும். இப்போ கல்வராயன் மலையில் அவங்க சமூக பொருளாதார காரணங்களால் அவங்க அந்த விஷயங்களை செய்கிறாங்க, அந்த குற்றச்செயலில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அந்த பகுதியில் வந்து வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தந்து இந்த இந்த குற்றத்தை வந்து தடுக்கணும். இது ஒன்று. இன்னொன்று, கிராமப்புறங்களை மையப்படுத்தி நிறைய விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்த வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் விவசாய தொழிலுக்கு போகிறவங்க காலையில் 8 மணிக்கே அவங்களுக்கு மது இருந்தால் தான் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அவலமான ஒரு சூழல். ஸோ இதை மாதிரியான விஷயங்களை தடுக்கணும் அப்படின்னா கிராமப்புறங்களில் நிறைய சுய உதவி குழுக்கள் இருக்காங்க. பெண்களை மையப்படுத்தி இந்த மது விழிப்புணர்வை வந்து மதுவுக்கு எதிரான விழிப்புணர்வை வந்து அரசாங்கம் வந்து செய்யணும் அப்படின்றது. இதில் சுய உதவி குழுக்களை ஈடுபடுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் பிளான் பண்ணும் பெண்கள் ரொம்ப ஆர்வமாக. ஏன்னா நான் சுய உதவி குழுக்கள் பற்றி நிறைய ரிப்போர்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்க வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நீங்கள் வந்து பெண்களை அதில் ஈடுபடுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கிராமத்துக்கான பொறுப்பு அவங்க தான் சொல்லிட்டீங்கன்னா அவங்க அதுக்கு நிறைய ஒர்க் பண்ணுவாங்க அதில். ஸோ அந்த மாதிரியான இப்போ ஒரு மாடல் வில்லேஜில் அந்த மாதிரி மதுவை ஒழித்த சுய உதவி குழுவுக்கு வந்து நீங்கள் ஒரு ஊக்கத்தொகை கொடுக்கறது, இல்லை அந்த மாதிரி ஒரு விருது கொடுக்கறது, இந்த மாதிரியான திட்டங்களில் வந்து ஈடுபடணும். இப்போ மது இல்லா கிராமம் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் அதை அங்கீகரிக்கிறது, அதோட அடிப்படை வளர்ச்சிக்கு வசதிக்கும், இல்லை அங்கே ஏதாவது தொழில் தொடங்குறதுக்கும் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஏதாவது திட்டங்கள் வந்து செயல்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி மதுவுக்கு எதிரான
விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு அரசு வந்து நிறைய இது வந்து நீங்கள் பெரிய மாடர்ன் வேஸ்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ரொம்ப கன்வென்ஷனல் முறைகள் இருக்குல்ல, கிராமப்புறங்களை மையப்படுத்தின விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்துறது. இதில் முடிஞ்சால் பள்ளிகளை உள்ளே சேர்க்கறது, அரசு பள்ளிகளை உள்ளே கொண்டு வந்து இந்த மதுவுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வில் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸில் அவங்களே ஒருங்கிணைச்சு பண்ணோம் அப்படின்னா வந்து குழந்தைகளும் பெண்களும் ஒன்று சேர்ந்து இதுக்கு எதிராக நம்ம நிற்க வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு தீய பழக்கம் அப்படிங்கிறது வந்து பண்ணோம். இதுக்கு வந்து நீங்கள் நிறைய இப்போ நிதி ஒதுக்கீடு பண்ணுறதுல வந்து விழிப்புணர்வுக்கு ஒதுக்குற பங்குல இந்த மாதிரியான செயல்பாடுகளும் செய்யணும் அப்படிங்கிறது. அப்போ சொன்ன மாதிரியே இது ஒரு அரசும் சமூகமும் மக்களும் சேர்ந்து ஒரு ஆமாங்க. ரொம்ப கண்மூடித்தனமாக போயிட்டுருக்கு, ரொம்ப கண்மூடித்தனமாக போய்கிட்டு இருக்கு. இது ரொம்ப உண்மையிலே சமூகத்துக்கு ஆபத்தானது அப்படிங்கிறது. இவ்வளோ இளவயது மரணங்களுக்கு வந்து குடி காரணம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இவ்வளோ பேர் 40 வயசில் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாங்க அப்படின்னா அவங்களோட இந்த மாதிரியான ஆய்வுகள்லாம் யாரும் இங்கே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது. ஒரு சோஷியல் ஸ்டடியே இங்கே பண்றதுல ஒரு சமூக மது குடிக்கிறது ஒரு விஷயம், அவங்களுக்கு கொடுக்க அந்த விற்கிற மது வந்து தரமானதா இருக்கா அப்படின்றது இன்னொரு விஷயமா பேசப்படுதுல்ல. ஆமா, தரம் கள்ளசாராயத்தை சொல்றீங்க. கள்ளசாராயத்தை சொல்றேன், டாஸ்மாக் சரக்கே சொல்றேன். ஆமா, அது வந்து செகண்டரி ப்ராப்ளம்னு நான் சொல்லுவேங்க. இப்போ நீங்க வந்து இந்த மது கொள்கைன்னு ஒண்ணை வந்து நீங்க உருவாக்கணும். முதல்ல மதுவை வந்து நீங்க எவ்வளோ அந்த கன்சம்ஷன் இருக்குல்ல, நீங்க அந்த மொடா குடி குடிச்சாதான் வாழ முடியுங்கிற மாதிரி அந்த மனநிலையை மக்கள் கிட்ட இருந்து எடுக்கணும். அதாவது இப்போ ஒழுக்கம்லாம் அதை பேசல அப்படின்னா கூட நான் இன்னொரு உயிருக்கும் என்னோட உயிருக்கும் இன்னொரு உயிருக்கும் என் குடும்பத்துக்கும் இந்த சமூகத்துக்கும் ஒரு தீங்கு இழைக்கிற ஒரு மனிதனா இருக்க மாட்டேன்ற ஒரு அடிப்படை ஒண்ணு இருக்கும்ல, அதை நீங்க எங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது. நான் போன முறை மதுராந்தகம் அந்த மரக்காணம்லயும் மதுராந்தகத்துலயும் ஒரு கிராமத்துலயும் அந்த கள்ளச்சாராய மரம் நடந்துச்சு. அப்போ அந்த கிராமத்துல போய் விசிட் பண்ணும்போது அங்க மக்கள் சொன்னது என்னன்னா, காலையில வேலைக்கு வராங்க, அவர் ஒரு நிலம் வச்சிருக்கிறவர், அந்த பேட்டி இன்னும் யூடியூப்ல கூட இருக்கு. காலைல வேலைக்கு வராங்க, அவன் கையில் நடுங்குது, சரக்கு கேட்குறான், நான் எங்கே 8 மணிக்கு போய் வாங்குறது, அதனால் நான் வாங்கி வச்சுக்கிறேன், அவர் வாங்கி வச்சுட்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த மக்கள் வந்து அதுக்கு பழக்கப்பட்டுட்டாங்க, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இப்போ வந்து குடிச்சாதான் ஒருத்தனால வேலை செய்ய முடியும், குடிச்சாதான் வந்து வேலை செய்ய முடியும்னு ஒரு நிலைமைக்கு இந்த சமூகம் ஆளாயிருக்குன்னா அது எவ்வளோ மோசமான ஒரு விஷயம். அப்போ நீங்கள் வந்து இப்போ 4 கோடி ரூபாய் விழிப்புணர்வுக்கு செலவு பண்ணுறாங்க அப்படின்னு, இது எப்படி ரிவர்ஸ்? இப்போ இந்த சிராசிஸ்ங்கிற ஒரு நோய் வந்து இர்ரிவர்சிபிள்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் வந்து ஒன்ஸ் நம்மளோட கல்லீரல் வந்து அந்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது, மீட்டு எடுக்க முடியாதுன்ற இந்த சமூகமே ஒரு பெரிய சைஸ் சிராசிஸ் பிடிச்ச கல்லீரல் மாதிரி தான் இருக்குது. ரிவர்ஸ் பண்ண முடியாத ஸ்டேஜுக்கு நம்ம போயிட்டோமா, இதை நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணுவீங்க? அப்போது நீங்கள் வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் ஸ்கூல் எஜுகேஷனில் இதை கொண்டு வரணும். நீங்கள் விழிப்புணர்வுனா எனக்கு வந்து இந்த புள்ளிராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமாங்கிற ஒரு விழிப்புணர்வு. அப்போ வந்து எய்ட்ஸ்னால் யாருக்கும் என்னன்னே தெரியாது அந்த டைமில். ஆனால் வந்து பயங்கரமாக இருந்தது அந்த விளம்பரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த பக்கம் திரும்பினாலும் கேட்சியாக நீங்கள் அப்படி ஏதாவது ஒரு ஆட் வந்து நீங்கள் அந்த மது ஒழிப்புக்கு நீங்கள் எங்கேயாவது பார்த்துக்கங்க. 4 கோடி செலவு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் 50,000 கோடி வருமானத்தில் 4 கோடியை வந்து நீங்கள் விழிப்புணர்வுக்குன்னு செலவு பண்ணுறதே ரொம்ப அநியாயமான விஷயம். ஆனால் அந்த விழிப்புணர்வை வந்து நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது இந்த மது இந்த படம் பார்க்கும்போது கீழே வருதுல்ல, மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் தீ, இதை தவிர்த்து எங்கே நம்ம ஒரு நீங்கள் வந்து பெரிய பெரிய கட்டுரையெல்லாம் எழுதி மக்கள் அப்படிலாம் படிக்க மாட்டாங்க, டிபேட் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, டெலிவிஷனில் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் மக்களை ரீச் பண்ணுற மாதிரி ரேடியோவில் இல்லை சுவரொட்டிகளில் இந்த கிராமப்புறங்களை ரீச் பண்ண அந்த ஒரு கன்வென்ஷனல் மெத்தட் இருக்குல்ல, லவுட் ஸ்பீக்கரில் சொல்கிறது, இந்த மாதிரி நீங்கள் ஒரு கேட்சியாக பெரிய பெரிய பேனர்லாம் ஒழிச்சிட்டாங்க. பட் ஆல்டர்னேட்டாக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி புள்ளிராஜாவுக்கு எய்ட்ஸ் வருவானா சாமானிய மக்கள் அதை பார்க்குறாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் என்ன விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்துனீங்க? அது மாதிரி ஸ்கூல் எஜுகேஷனில் இந்த விஷயங்களை சேர்க்கிறது, அதாவது நீங்கள் அடுத்த தலைமுறையாவது காப்பாற்றணும். குடிக்கிறது சரின்னு இன்னைக்கு வந்து 95% பேர் மக்கள் வந்து குடிக்கிறது சரின்னு நினைக்கிறாங்க. ஈவன் பெண்கள் கூட அதை அக்செப்ட் பண்ணுற நிலைமையில தான் இருக்காங்க. குடிக்கிறதுங்கிறது நார்மல் லைஃப்பில் அப்படி மனநிலைக்கு போயிட்டாங்க. பட் அது வந்து தீங்கு ஒழுக்கக்கேடுங்கிறத விட அது நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதுங்கிற புரிதலை நீங்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்படுத்தணும். ஆனால் இன்னைக்கு
குடிக்கிறவங்களோட வயது ஒரு காலத்தில் நம்ம ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 25 வயது அந்த மாதிரி வயது தான் முதல்ல குடிக்க அறிமுகமாகிற வயதாக இருக்கும். பட் இன்னைக்கு வந்து 13 வயசு 12 வயசு பசங்களுக்கு மது அறிமுகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னா, இன்னும் ஆபத்தான ஒரு விஷயம், மதுவை விடவும் மிக ஆபத்தான விஷயம், அந்த 12-13 வயசு பசங்களுக்கு பல வகையான போதைப் பொருட்கள் பள்ளிகளில் கிடைக்குது. கஞ்சா கிடைக்குது, கூலிப் கிடைக்குது. இப்போ இந்த போதைக்கு கூலிப்புங்கிறது அது மிட்டாய் மாதிரி இருக்கும், அதை நாக்கடியில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, உதட்டுக்கடியில் வச்சுக்கணும்னு சொல்லி. இப்போ இந்த மதுவை நீங்கள் தடை பண்ணல, இந்த போதைக்கு அவங்க பழக்கமாக்கிட்டாங்க அப்படின்னா வேற எங்கே போவான்? டாஸ்மாக் கடைக்கு போவான். அது அவனால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா கள்ளச்சாராயத்துக்கு தான் போவான். ஸோ இது வந்து ஒரு நீங்கள் வந்து கன்சியூமரை, உங்களுக்கான நுகர்வோரை வந்து நீங்கள் 13 வயசில் தயார் பண்ணுறீங்க, டாஸ்மாக் நுகர்வோரை. ஆனால் 25 வயசில் அவன் செத்து போயிடுவாங்கிறத வந்து ஒரு சமூகத்துக்கு கேடு இல்லையா? அப்போ வந்து அதுவும் ஒரு 13 வயசுல மதுவுக்கு அறிமுகமானா 25 வயசுல, ஏன்னா 21 வயசு வரைக்கும் உள்ளுறுப்புகள் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கும். அந்த டைம்லயே நீங்க வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா 25 வயசுல அவன் செத்தே போயிடுவான். அப்ப நீங்க அடுத்த ஜென்ரேஷனை நீங்க எப்படிப்பட்ட தலைமுறையா நீங்க உருவாக்குறீங்க? அப்ப இந்த கூலிப் மாதிரியான விஷயங்களுக்கு அடிமையாகிற பசங்க யாரு? இப்ப திருப்பி நீங்க விளிம்பு நிலை அரசு பள்ளி மாணவர்கள் போது விளிம்பு நிலை சமூக மக்களை, உழைக்கும் மக்களை, ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை வந்து நீங்க இந்த வியாபார வெறிக்காக நீங்க பலி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களா? இந்த மாதிரி இதுல நிறைய இது ஒரு நெட்வொர்க், இது வந்து ஒரு சங்கிலி பிணைப்பு மாதிரி இருக்கு. இப்ப இந்த புள்ளிகளை எல்லாம் யார் சேர்ப்பாங்க? நீங்க வெறுமனே திமுக ஆட்சியில இருந்து போகணும் அப்படி இல்லை. இது அப்படி புரிஞ்சுக்க கூடாது. நீங்க நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்தா அதுக்கும் பெரிய பொறுப்பு இருக்கு. யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. இப்ப இந்த புள்ளிகள் எல்லாம் இணைச்சுதான் நீங்க இந்த பிரச்சனையை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நீங்க ஒரு பெரிய டெலஸ்கோப்ல பாக்குற மாதிரி தெரியும் இது எவ்வளவு பெரிய சமூக பிரச்சனைங்கிறது. நன்றி தொடர், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க தேங்க்யூ.